எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம்மு. அதில் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. பாரு, அதில் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு, அதை ரீட் பண்ணுமா. -5 1 3 7 1 -5 1 -1 1. கேபிட்டல் பி அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அது என்னன்னு பாரு. 1 1 2 3 2 1 2 1 3. சரி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கொஸ்டினில் கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு ஏபி அண்ட் பிஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஏபி அப்படின்றத மல்டிப்ளை பண்ணணும். ஏ மேட்ரிக்ஸையும் பின்ற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா. -5 1 3 7 1 -5 1 -1 1 1 1 2 3 2 1 2 1 3. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரோ பை காலமாக பண்ணு. 1 × 5 -5. சரியா. ரோ பை காலம் தான் எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுறது தான், புதுசாக யோசிக்க வேணாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -5 + 3 + 6 கரெக்டானு பார்த்துக்கோ. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அந்த மாதிரி -5 + 2 + 3. நெக்ஸ்ட்டு -10 + 1 + 9. இது ஒரு செட் ஆஃப். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ 177 + 3 -10 7 + 2 -5 7 2s are 14 + 1 -15. பார்த்துக்க பொறுமையா. 1 -3 + 2 1 -2 1 + 1. லாஸ்ட்டு 2 -1 + 3 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் 9 -5 4. இதெல்லாம் 0 ஆகும். அப்படி பார்த்துக்கோ, கரெக்டாக இருக்கான்னு பாரு. அதுலேயே அடுத்து 0 4 0 0 0 4 அப்படின்னு அர்த்தம். இதில் 4 வேணால் வெளியே எடுத்துட்டோம்னா 1 0 0 0 0 1 சாரி 0 1 0 0 1 0 0 0 1 அப்படின்னு கிடைக்கும். இதை 4i அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒன். கரெக்டாக இருக்கான்னு பாரு, எது மிஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு பிஏன்றதை மல்டிப்ளை பண்ணணும். பிஏ பி முதல்ல எழுதி ரெண்டாவது ஏ எழுதிக்கோ. சரிங்களா. பார்த்து பி வந்து 1 1 2 3 2 1 2 1 -3. நெக்ஸ்ட் ஏ அந்த சைடு -5 1 3 7 1 -5 1 -1 1. இதே ரிசல்ட் தான் இங்கேயும் கிடைக்கும். சரி, மல்டிப்ளை பண்ணுறோன்னா மல்டிப்ளை பண்ணி காமிச்சிக்க டேரெக்டாக. 1 5 is 5 1 7 is 7 1 7 1 2 is 2. அடுத்து 1 + 1 -2 3 -5 + 2 கரெக்டான்னு பார்த்துக்கோ. அடுத்து 5 3s are 15 + 7 2s are 14 + 1 1 3 is 3. அடுத்து 2 -1 9 -10 + 1. அடுத்து -10 + 7 + 3 2 + 1 -3 6 -5 + 1 + 3 + 3. சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வந்துருச்சு? 7 2 9 5 4. இதெல்லாம் 0 ஆகுதான்னு பார்த்துக்கோ. இதுவும் 0 ஆகுது. 3 2 5ல் 1 வச்சுன்னா 4 0 0 0 4. இதிலேருந்து 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 1 0 0 0 1 0 0 0 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். அவன் கேட்டது மாதிரி ஏபி கண்டுபிடிச்சிருக்கேன், பிஏ கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டேஜ் கணக்கில் நிறுத்தி வச்சுக்கோ. சரியா சொல்கிறது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான். அதில் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. அதை நான் எடுத்துகிட்டு வர்றேன். 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, அதை எடுத்துகிட்டு வரேன். இல்லைன்னா இதிலிருந்தே வருவோமே, அந்த கணக்கை சரி பண்ணிக்கிடுவோம். ஃப்ரம் 1 and 2ல் இருந்து ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4i அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுவோம். ஏபி ஈக்குவல் டு 4iன்னு எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோ.
ஏதாவது ஒன்று தான் எடுத்திருக்கேன், ரைட், இதை எடுத்திருக்கேன். இப்போ 4 கீழே இறக்கிட்டோம்னா 1/4 AB ஈக்குவல் டு I. இப்போ இதுதான் கான்செப்ட் கணக்கில் முக்கியமான இடம். இதுக்கு வேணால் ப்ராக்கெட் போட்டுக்க லேசாக. சொல்கிறத காதில் வாங்கிக்க. உனக்கு we know that ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது. we know that நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா A இன்ட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்ட்டு A ஈக்குவல் டு ஐன்னு தெரியும். A இன்ட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்ட்டு A ஈக்குவல் டு I. ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா A இன்ட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏக்கு இன்வர்ஸ் A இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இது இன்வர்ஸ் பக்கத்தில் உள்ளது. அப்போ நல்லா கவனிச்சு பாரு, இதுக்கு இது இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா இதுக்கு இது இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். புரியுதான்னு பாரு சொல்றது. இதுக்கு இது இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், புரியுதான்னு பாரு சொல்றது. அந்த கான்செப்டை வச்சுக்க கையில். A இன்ட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு I. அப்போ நல்லா கவனிச்சு பாரு, இதுக்கு இது இன்வர்ஸ் அப்படின்னா I வரும். அப்போ நான் எழுதுறேன் B இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு A அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாரு. அதாவது இங்கனக்குள்ள கம்பேர் பண்ணையில் இதுக்கு இன்வர்ஸ் இதுரா, இதுக்கு ஒரிஜினல் இன்வர்ஸ் எப்படி சொல்லுவிய? பி இன்வர்ஸ் தானே சொல்லுவிய. அப்போ பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பக்கத்தில் உள்ள எடுத்துக்கலாமான்னு பாருன்றேன். புரியுதான்னு பாரு. இந்த இடம் புரிகிறது கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு தான் திருப்பி சொல்கிறேன், பார்த்துக்கோ. நமக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி செஞ்சுக்கிறேன்னு. இது ஏன்னு எடுத்துட்டோம்னா பக்கத்தில் உள்ளது A இன்வர்ஸ் அர்த்தம். A இன்வர்ஸ் போல என்ன கொடுத்துருக்கு? பி இன்வர்ஸ் கொடுத்துருக்கு. பி கொடுத்துருக்குன்னா அதை பி இன்வர்ஸ் மாற்றிக்கிட்டேன். பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4A 1/4 இன்ட்டு A. எதுக்காண்டி சொல்கிறேன்னா கொஸ்டினில் தேவைப்படும். அந்த இதில் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு பாரு. எக்ஸ் ப்ளஸ் புக்கு இருந்தால் பார்த்துக்கோ. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1. அதே மாதிரி 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 7. 2x ப்ளஸ் y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 2. நீ எப்பயும் போல வானா இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு ஸ்டார்ட் பண்ணல, த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ்ன்னு எழுதணும். ஈக்குவேஷன் எக்ஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுவிய. இதில் ஏபி ஆல்ரெடி யூஸ் ஆகிருக்கு. இது ஏபி ஆல்ரெடி யூஸ் ஆகிருக்கனால கணக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க லேசாக. இந்த இடத்த சேஞ்ச் பண்ணிக்க. என்ன சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னா பி எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு வேணால் எழுதிக்கோ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சி அப்படின்னு அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ இதில் பின்றது அந்த எலமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறது, கோ எஃபிஷியன்ட் 1 1 2 3 2 1 2 1 3. சி எக்ஸுன்றது எப்பயும் போல தான் XYZ. அடுத்து சின்றது கான்ஸ்டன்ட் 172. இப்போ இந்த இருக்கு பி இன்வர்ஸ்னு எழுதுனோம்னா 1/determinant of B இன்ட்டு என்ன எழுதுவிய? HBன்னு எழுதுவோம். இதுதானே பி இன்வர்ஸு. இதைத்தான் நான் இங்கே கண்டுபிடிக்க போகிறேன் சிம்பிளாக. அதுக்கு சொல்கிறது அப்படி. அதில் பாரு என்ன செஞ்சுருக்கணும். இந்த பி நீங்கள் எடுத்துருக்கனே, இதே பி அந்த கொஸ்டினில் இருக்கும் பாரு. ஏபின்னு கொடுத்துருப்பானே, அதில் பாரு ஏபின்னு 2 கொடுத்துருந்துச்சுல மேலே கொஸ்டினில். நாங்கள் இது மினிமைஸ் பண்ணால் தெரியும் அப்படின்னா இந்த பாரு, இந்த பி இங்கே என்ன இருக்குது பாரு, இந்த இருக்குது பாரு பி. ரெண்டுமே பி மேட்ச் ஆகுது பாரு, தெரியுதா? அதனால தான் இங்கே மாற்றி விட்டேன். இப்படி எழுதுனா பி இன்வர்ஸ் ஈக்குவல் 1/determinant of A இன்ட்டு என்னது HB. இதை கண்டுபிடிக்கிறதா, இதை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறாங்கடா, வேற ஒன்றும் கிடையாதுடா. அதுக்கு தான் அதை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அதை ஏபின்னு கொடுத்துருந்தது, அதை வச்சு நம்மளை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் கணக்கு வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இதில் டேரெக்டாக கண்டுபிடிக்க போகிறேன். டேரெக்டாக அந்த இருக்கு வருது 1/4 A. ஏன்னு தான் உனக்கு தெரியும்ல, பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு உனக்கு தெரியும்ல. அப்படின்னா எங்கே அது ஏக்கு என்ன இருந்துச்சு சொல்கிறாரு தம்பி ஃபஸ்ட்டு அந்த செட்டு என்னப்பா? -5 1 3 7 1 -5 1 -1 1. அவ்வளோதான். இதுதான் பி இன்வர்ஸ். டேரெக்டாக இதுலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம கணக்குக்கு போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த இடத்துக்கு வரோம். இதுதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற இடம். அப்போ அந்த இடத்துக்கு வரையில என்ன செய்கிறோன்னு பார். லேசாக மூவ் பண்ணிவிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சி.
XYZ அவ்வளோதான் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் 1/4 இன்ட்டு இந்த எழுதிட்டு சிக்கு உள்ளது எழுதணும். சிக்கு உள்ள இந்த இருக்குது 172. இந்த ஏக்கு இப்போ தான் ரீட் பண்ணிய -513 715 -5 1 -1 1 புரியுதான்னு பார்த்துக்க. அதாவது பி இன்வர்ஸ் வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்கல. இதில் எப்பயும் நம்ம கண்டுபிடிப்போம்ல ஈக்குவேஷன். இது ஒரு கணக்காக எடுத்துக்கிட்டோம்னா என்ன செஞ்சிருப்பீங்க நீங்கள்? ஏ இன்வர்ஸ் சொல்லி என்ன செய்வீங்க? 1/determinant இன்ட்டு அட்ஜாண்டியன் கண்டுபிடிப்பீங்கல்ல. அதில் கண்டுபிடிக்கல தெரியுதா? டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் புத்திசாலித்தனம். இதே மாதிரி சேம் எக்ஸாம்பிள் இருங்க, உன் கையோட போட்டு பார்த்துக்கோ. இல்லைன்னா சிரமம் தான் பார்த்துக்க. இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். சரி 1 5 is 5, அடுத்து 1 7 is 7, 3 2 are 6, அவ்வளோதான் கணக்கு. 1 7 + 7 -10, 1 -7 + 2 மல்டிப்ளை பண்ணுறது சரியாக பார்த்துக்கிடாமா? அவ்வளோதான். இது என்ன வரும்? 7 7 3 10 13 8 சரியான்னு பார்த்துக்கோ. அடுத்து 14 4 சரிங்களா? இது -4. அப்போ அடிச்சிட்டோம்னா என்ன வரும்? 2 1 -1. இதுதான் சொல்யூஷன் XYZ உள்ளது. புரியுதா அப்படின்னு பாரு, ஒழுங்காக கவனமாக பார்த்துக்கோ. ஒரே பேஜில் இருக்குது. எக்ஸசைஸ் 1.3 ஏபின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் செம்மு ஏபியை கண்டுபிடி, பிஏ கண்டுபிடி. அதை யூஸ் பண்ணி பி இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஐடியா பண்ணி வச்சுக்கிறேன். அதுதான் இந்த பாக்ஸு. பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4A அப்படின்னு அர்த்தம். பி இன்வர்ஸ் எப்பயுமே நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா 1/determinant அதாவது determinant B இன்ட்டு adjoint B கண்டுபிடிப்பிய. அப்படி கண்டுபிடிக்காமல் இதில் சிம்பிளாக யூஸ் பண்ணுறக்காண்டி அப்படி செய்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதை மட்டும் நீங்கள் கவனம் பார்த்துக்கிட்டா போதும். இந்த இடத்துல மாறும். -513 எரேஸ் ஆயிடுச்சு. அடுத்து 7 1 -5 புரியுதான்னு பார்த்துக்க. ஐடியா பண்ணிக்க. இது ஒரு பார்ட்டு, அது ஒரு பார்ட்டு. சேம் மெத்தடில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, செஞ்சு பார்த்துரு, மறந்துடாத சொல்லிட்டேன்.